அனைவருக்கும் வணக்கம். இது ஜெயா பிளஸின் ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சி. இன்றைய தினம் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் 107வது பிறந்த நாள். ரசிகனாக, ஒவ்வொரு தலைவராக இப்படியான பல்வேறு கோணங்களில் எம்ஜிஆர் அவர்களை ஒவ்வொரு தமிழர்களும் பார்த்திருப்பார்கள். அவருடைய பிறந்தநாள் விழா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர்களாலும் நிர்வாகிகளாலும் இன்றைய தினம் கொண்டாடப்பட்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் திருமதி வி.கே. சசிகலா அவர்களும் சென்னை தியாகராய நகர் இல்லத்தில் இன்று காலை பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியதோடு தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பும் நடைபெற்றது. பல்வேறு விஷயங்கள் குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறார். முக்கியமாக தமிழ்நாடு அரசியல் சூழல், அதிமுகவை ஒன்றிணைத்து திமுக என்ற தீய சக்தி வேறறுக்க வேண்டும் என்ற முக்கியமான சூழ்நிலைகளெல்லாம் பத்திரிகையாளர் சந்திப்பில் இடம்பெற்றிருக்கிறது. இது குறித்து தான் இன்றைய தினம் விவாதத்தை நீண்ட நெடிய விவாதமாக முன்னெடுத்து செல்ல இருக்கிறோம். முன்னதாக நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களை வரவேற்று விடலாம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து இளந்தமிழ் ஆர்வலர் மற்றும் பத்திரிகையாளர் துரைக்கருணா, உங்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எழுத்தாளர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இவர்களோடு இணைய வழியில் இணைகிறார் அரசியல் விமர்சகர் குமார். உங்களையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் குமார். இளந்தமிழ் ஆர்வலன் சார், உங்ககிட்ட இருந்து விவாதத்தை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைய தினம் நான் பத்திரிகையாளர் சந்திப்பை பார்த்துருப்போம். திருமதி வி.கே. சசிகலா அம்மையார் அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பு தொடக்கம் முதலே இப்போது வரை திருமதி வி.கே. சசிகலா அம்மையார் சொல்லக்கூடிய முக்கியமான சூழ்நிலை, அதிமுகன்றது ஒரு மிகப்பெரிய கோட்டை, ஒன்றிணைந்தால் மட்டுமே வெற்றி உறுதி. திமுக அப்படின்ற ஒரு தீய சக்தியை மாநிலத்திலேருந்து வேற இருக்கணும் அப்படின்னா அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்ற சூழலை இன்றைய தினமும் மிக உறுதியாக முன்வைத்திருக்கிறார்கள். நீங்களும் பார்த்துருப்பீங்க பத்திரிகையாளர் சந்திப்பை. உங்களுடைய முதற்கட்ட பார்வை எப்படி இருக்கு? ஒரு மக்களுள் மாமனிதராக இருந்து மறைந்தும் மக்களின் மனங்களில் நிரந்தரமாக குடியிருக்கும் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய 107வது பிறந்தநாள் வாழ்த்துக்களை கழகத்தை சார்ந்த தோழர்களுக்கு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் அவரை நேசிக்கக்கூடிய, இன்றைக்கும் தெய்வமாய் வணங்கக்கூடிய அனைத்து தமிழக மக்களுக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் குறிப்பிட்டது போல் இன்று காலை கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் போது மிக மிக முக்கியமான அரசியல் கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அது கழகம் சார்ந்த அந்த சிக்கல்கள் தொடர்ந்தது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு இந்த விளம்பர திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியின் அவல பிடியில் சிக்கி எவ்வளவு துன்பப்படுகிறார்கள். இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் எப்படியெல்லாம் மிகச் சாதுரியமாக தன்னுடைய ஆளுமையை நிலைநாட்டி மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை மிகச் சரியாக செய்தார்கள். மாநிலத்தின் உரிமை எப்படி பாதுகாக்கப்பட்டது, மத்திய அரசாங்கத்தோடு மாநில அரசாங்கம் எப்படி உறவுகளை பேண வேண்டும் என்று ஒரு வீச்சார்ந்த ஒரு அரசியல் பிரகடனமாகவே அதை நான் பார்க்குறேன். அதில் மகுடம் வைத்தார் போல் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்ட ஒரு செய்தி என்னென்றால், செய்தியாளர்கள் பலர் இப்படி அஇஅதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மிகச் சாதுரியமாக ஒரு டிப்ளமேட்டிக் என்று சொல்லலாம், ராஜதந்திர ரீதியில் ஒரு பக்கச்சார்பு எடுக்காமல் ஒரு தாயுள்ளத்தோடு மிகுந்த அரசியல் தெளிவோடு ஒரு தொலைநோக்கோடு அந்த கேள்விகளை எதிர்கொண்டு பதிலளித்தார்கள் என்பதை அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவங்க பேசிய அந்த பேச்சை கேட்கும்போது நம்ம புரிந்து கொள்ளலாம். குறிப்பாக இப்படி இயக்கத்தில் பல்வேறு பிரிவுகளாக இருக்கக்கூடியவர்கள் நான் பெரியவனா நீ பெரியவனா என்று போட்டி போட்டு கொண்டிருப்பதை விட நமக்கு வழிகாட்டிகளாக திகழ்ந்த அந்த இருபெரும் தலைவர்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை முன்வைத்திருக்கிறார்கள். இது அனைவருக்கும் அவர்கள் தங்களுடைய மனதில் நிறுத்தி தங்கள் முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதை மிகவும் ஒரு டிப்ளமேட்டிக்காக, ஒரு தாயுள்ளத்தோடு மென்மையாக, அதே நேரம் அந்த கருத்தை மிகவும் ஆணித்தரமாகவும் சொல்லியிருக்கிறார்கள் என்றதை பார்க்க முடியுது. அதே போல் பல்வேறு செய்திகளை அவங்க தொட்டு வரும்பொழுது எப்படியெல்லாம் ஒரு அரசியல் தலைமை, அதாவது புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிடுவது இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த போது
அவருடைய அந்த புகழுடல் ராஜாஜி மன்றத்திலே வைத்து மக்களுடைய மரியாதைக்காக வைத்திருந்த போது அங்கே அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சங்கடங்களையெல்லாம் பல்வேறு தருணங்களை குறிப்பிட்டிருந்தாலும் இன்றைக்கு அதை குறிப்பிட்டு நிற்கவே விடலை. அம்மா அவர்களுக்கு பாதுகாப்பே இல்லை. ஒரு மலர் மாலையோ மலர் வளையமோ வைக்கக்கூடிய அளவுக்கு கூட எங்களுக்கு அங்கே அந்த நெருக்கடி எங்களை அனுமதிக்கவில்லை, அச்சுறுத்தப்பட்டோம் என்று மிக தெளிவாக சொல்லி, அதன் பிறகு ஒரு இராணுவ அதிகாரி வந்து இராணுவம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் புகழுடலை பொறுப்பேற்று கொண்ட பிறகு உங்களுக்கு அந்த மரியாதை செய்ய நாங்கள் அனுமதிக்கிறோம் என்று சொல்லி நிலைமையை புரிந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசியல் சூழலை புரிந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அந்த ஆளுமையை புரிந்த ஒரு நபர் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அதன் பிறகு ஏற்பட்ட சிக்கல் எல்லாம் பார்த்து புரட்சிதா சின்னம்மா அவர்கள் அதையெல்லாம் விவரித்து விட்டு ஒன்றை சொன்னார்கள். அது எல்லோருக்கும் பொருந்தும். திடீரென்ற நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான்கள் போல இன்றைக்கு ஒரு சொடுக்குன நேரத்தில் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து விடலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள், அல்லது சொடுக்குகின்ற நேரத்திலே முதலமைச்சர் நாற்காலியிலே வந்து அமர்த்தப்பட்டவர்கள், இவர்களுக்கு எல்லாமே அது பொருந்தும். இதெல்லாம் அரசியலில் எதிர்பார்த்துத்தான் ஒரு தலைமை உருவாக முடியும். இதை முகங்கொடுத்து சமாளிப்பதற்கு துணிச்சலும் ஆற்றலும் இருந்தால்தான் அவர்கள் தலைவர்களாக கருதப்படுவார்கள் என்ற ஒரு செய்தி சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த செய்தியை பார்க்குறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த மக்களுக்காக செய்த பணிகள் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, பாரதூரமான விளைவுகளை இந்த சமூகத்திலும் அரசியல் களத்திலும் உருவாக்குச்சு. திராவிட முன்னேற்றக் கழகம் குறிப்பாக அது இதுக்கு முன்பு தலைவராக இருந்த முன்னாள் தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் கூட நடிகர்களுக்கு நாடாள தெரியுமா என்று ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய கட்சியை தொடங்கி அரசியல் பயணத்தை தனி வழியிலே தொடர்ந்த பொழுது கேட்டவர், திராவிட முன்னேற்றக் கழகம் எவ்வளவு ஒரு பித்தலாட்டம் செய்யக்கூடிய ஒரு கட்சி, மக்களை ஏமாற்றி மோசடி செய்யக்கூடிய திருட்டுத்தனத்தில் திளைத்திருக்கக்கூடிய கட்சி என்பதற்கு அந்த இதிலேருந்தே நம்ம உதாரணம் எடுக்கலாம். தலைவரை விமர்சித்தார்கள். ஆனால் இன்றைக்கு திரு கருணாநிதி அவர்களுடைய குடும்பங்களில் எத்தனை நடிகர்கள், எத்தனை திரைப்பட நிறுவனங்கள், எத்தனை கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள். திமுக ஆட்சிக்கு வந்து விட்டாலே அந்த இயலிசை நாடக மன்றத்தினுடைய தலைவர் என்பது அமிர்தத்துக்கு பட்டா போட்டு கொடுக்கப்பட்ட சீட். அது இவர்கள் பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கணும். இப்படியெல்லாம் அரசியல் காய் நகர்த்தி எத்தனையோ பித்தலாட்டங்களை செய்து மோசடி வேலைகளில் ஈடுபட்டாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த மண்ணில் உயிரோடு இருந்த காலம் வரை முதலமைச்சர் நாற்காலியை பற்றி கனவில் கூட நினைக்க முடியாமல் கருணாநிதி தவித்திருந்தார் என்பதுதான் உண்மை. அதற்கு காரணம் ஏதோ திரைப்பட புகழ், அந்த வெளிச்சம் தன் மீது புகழ் வெளிச்சம் இருக்கிறது, மக்களுக்கு நாம் அறிமுகமாகிவிட்டோம், எனவே மடமடவென்று அமைச்சராகலாம், துணை முதல்வராகலாம், அமைச்சராகலாம் என்று பலர் கனவு காண்பதைப் போல புரட்சி தலைவரை நம்ம ஒப்பிட்டு பார்ப்பதே அவருடைய புகழுக்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய இழுக்கு. இன்றைக்குள்ளவர்களை வேறு வழி இல்லை. இது இது எப்படி விவரிக்கிறது என்று தெரியல. கால கொடுமை நாம் இப்படி ஒப்பிட்டு பேச வேண்டிய நிலை இருக்கிறது. புரட்சி தலைவர் அவர்கள் திரைப்படத்தில் எந்த மாதிரி கருத்துக்களை இந்த சமுதாயத்திலே விதைத்தார்கள், எத்தனை இளைஞர்களுக்கு ஒரு தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தார். ஒரு கெட்ட பழக்கம் இல்லாத, பீடி சிகரெட் வெற்றிலை பாக்கு இல்லாத, குடிக்காத ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார். அதுதான் உண்மை. திரைப்படம் என்பது ஏதோ ஒரு கவர்ச்சிகரமான அல்லது பொழுதுபோக்குக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியா என்று மட்டும் அல்ல. நான் பார்க்கின்ற பார்வை இன்றைக்கு இருக்கக்கூடிய இதிகாச புராணங்களாக இருந்தாலும் சரி, சங்க இலக்கியங்களாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த பழைய காலத்தில் இருக்கக்கூடிய தொன்மை வாய்ந்த இலக்கியங்கள் எல்லாமே அன்றைக்கு இருந்த ஊடகம் ஓலைச்சுவடிகளிலே அதை எழுதி பதிவு செய்து வைப்பது தான். இன்றைக்கு கையடக்கத்தில் வந்துருச்சு. இது மீடியா என்றால் ஊடகம். அந்த ஊடகத்தில் நீங்கள் காட்சி படமாகத்தான் அந்த ஒலியோடு சேர்த்து எல்லாவற்றையும் நீங்கள் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. இன்றைக்கு நான் குறிப்பிட்ட சங்க இலக்கிய பாடல்களாக இருக்கட்டும், பக்தி இலக்கியமாக இருக்கட்டும், புராண இதிகாசங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒளி வடிவத்திலே, காணொலி வடிவத்தில் முழுதாக இருக்கிறது. நீங்கள் கம்பராமாயணம் வேண்டுமா கிடைக்கும், வால்மீகி ராமாயணம் வேண்டுமா கிடைக்கும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 500 வகையான ராமாயணம் இந்தியாவில் இருக்கிறதா சொல்கிற அத்தனையும் கிடைக்கும். இதில் கிடைக்கும். இதுதான் பதிவு. அப்போ இதை
ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மிகச்சரியாக இந்த சமுதாயத்துக்கு இது பயன்படுத்த வேண்டும் என்று கையாண்ட ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். சாதாரணமாக எடைபோட முடியாது. சினிமா என்பது அவ்வளோ சாதாரணமாக இந்த திருட்டுத்தனம் செய்யக்கூடிய இந்த விளம்பர திராவிட முன்னேற்ற கழகம் சொல்வது போல அது ஒன்று ஒரு இழிவான ஊடகம் அல்ல. அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஊடகம். அதை மிகச்சரியாக புரிந்தவர் புரட்சித் தலைவர், இதய தெய்வமாக அவர் வணங்கிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் சரியாக புரிந்து கொண்டுதான் புரட்சித் தலைவருடைய ஆற்றலை, அவருடைய இருப்பை, அவருடைய நகர்வுகளை, அவர்களுடைய அந்த பணிகளை இயக்கத்துக்காக பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைமையில் ஆட்சிக்கு வருவதற்கு உறுதுணையாக இருந்ததுன்னு யாரும் மறுக்க முடியாது. அந்த புரிதலும் அந்த கலைத்துறைக்கான உரிய மரியாதையும் கொடுக்கணும். நமக்கு ஆதாயம் கிடைப்பது என்று ஒருவரை தூக்கி வைத்து பேசுவதும் அல்லது ஒரு துறையை தூக்கி வைத்து பேசுவதும், நமக்கு ஆதாயம் இல்லை என்ற தலைகீழ் அந்த குட்டிக்கரணம் அடிப்பது போல் அடித்து விமர்சனம் செய்வதும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கைதேர்ந்த கலை. அதை மீண்டும் மீண்டும் செய்து அவர்கள் தலைக்குப்புற கீழே விழுந்து மண்ணை கவ்வி கொண்டிருக்கிறார் என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பின்னணியில்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்றைக்கு ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கலாம். ஒரு சில சிக்கல்கள் நம் கண் முன்னே தோன்றலாம். ஆனால் இந்த இயக்கம் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்டதைப் போல, அவர்கள் இன்றைக்கு சூடுரைத்ததைப் போல, அனைவரும் ஒன்றாக இணைந்தால், இந்த 5 விரல்கள் ஒன்றாய் சேர்ந்தால்தான் உணவை எடுத்து உண்ணுகின்ற அந்த ஆற்றலே இந்த கைக்கு கிடைக்கிறது. ஒரு விரல் இல்லை என்றாலும் அதனுடைய அந்த குறைபாடு தான் என்பதையும் ஒரு தாய் தன் குழந்தைகளுக்கு சுட்டி காட்டுவதைப் போல இன்னும் கூட சொன்னாங்க. பிள்ளைகள் பல விதமாக இருப்பார்கள், அனைவரையும் ஒருங்கிணைத்து அரவணைத்து செல்வதுதான் ஒரு தாயினுடைய அந்த ஆற்றல் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த தகுதியை, அந்த ஆற்றலை முற்றுமுழுதாக பெற்ற ஒரு தலைவர் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். எனவே அவர்களுடைய சூளுரைப்படி அவர்கள் சொல்லுகின்ற இந்த அறிவுரையை ஏற்று யாருக்கெல்லாம் இது பொருந்துமோ அவர்களெல்லாம் எடுத்துக்கொண்டு மிக விரைவில் ஒன்றிணைவார்கள் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ஒவ்வொரு முறையும் விதைக்கின்றார்கள். எனக்கு முற்றுமுழுதாக அந்த நம்பிக்கை இருக்கிறது. மிக விரைவில் அப்படி ஒரு காட்சி மாற்றம் ஏற்பட்டு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை ஒரு தலைமையாக ஏற்று நடத்துகின்ற போது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தீய சக்தி, இன்றைக்கி அவங்க நேர்காணலில் சொன்னதை போல தான், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ற நேர்காணல் என்பது தமிழ்நாட்டின் அரசியல் அரங்கத்திலிருந்து முற்றுமுழுதாக துடைத்தெறியப்படும் என்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. முதற்கட்ட கருத்து. நிச்சயமா மக்களும் கூட அதே மனநிலைமையில் தான் இருக்கிறார்கள். அதற்கு கட்சி ஒன்றுபட வேண்டும், மக்களுக்கான திட்டங்களை முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் என்கிறதா அவருடைய கருத்தும் கூட. உங்களுடைய முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். துரைக்கருணா சார், இதே போல அதிமுக பொதுச் செயலர் திருமதி வி.கே. சசிகலா அம்மையார் இன்னைக்கு சொல்லும்போது ஒரு தொண்டர்கள் தான் கட்சியினுடைய தலைவரையோ தலைமையோ தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வகுத்த சட்ட திட்டங்கள் இது முக்கியமானது அப்படின்றத முன்வைத்திருக்கிறார்கள். இப்போ இருக்கக்கூடிய கட்டமைப்பு அப்படி இருக்குதா உங்களுடைய பார்வை? மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 107வது பிறந்தநாள் விழா இன்று தமிழகம் மட்டுமல்ல, கர்நாடகா, ஆந்திரா, புதுச்சேரி உள்ளிட்ட இந்தியாவின் பிற மாநிலங்களிலும் பிற நாடுகளிலும், பிரான்ஸு, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தமிழர்கள் வாழும் அனைத்து பகுதிகளிலும் அவருடைய பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு அம்சமாகத்தான் மரியாதைக்குரிய சின்னம்மா திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் தன்னுடைய இல்லத்திலே பொன்மனச்செம்மனுடைய படத்தை வைத்து அதற்கு மலர் தூவி மரியாதை செய்து ஒரு மிகப்பெரிய நீண்ட பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறார். ஒரு தேர்ந்த தெளிந்த திறமைமிக்க அரசியல்வாதி என்பதை இன்றுதான் முழுமையாக அவர் இந்த தமிழ் மக்களுக்கு உணர்த்தி இருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். பல ஆண்டுகளாக, ஏறத்தாழ ஒரு 30-34 ஆண்டுகளாக நான் அவரை பின்தொடர்ந்து வருகிறேன், பார்த்து வருகிறேன். அவருடைய செயல்பாடுகளை, திறமைகளை எல்லாம் நான் எடை போட்டு வருகிறேன். அந்த அளவில் இந்த நேர்காணல் என்பது உண்மையிலேயே, அதாவது இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி 2 ஆண்டுகள் கழித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற தேசிய இயக்கமாக வடிவெடுத்து அது இந்த தமிழ் மண்ணிலே 52 ஆண்டுகள் கடந்து விட்டன. இந்த 52 ஆண்டுகளிலே ஏறத்தாழ 34-35 ஆண்டுகள் இந்த கட்சியோடு பயணித்தவர் தான் மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அம்மையார் அவர்கள். எனவே அவருக்கு தெரியும் இந்த கட்சியினுடைய எத்தகைய இன்னல்களை, இடையூறுகளை சந்தித்து என்பது. 1972 அக்டோபரிலே மரியாதைக்குரிய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் அவர்கள் இந்த கழகத்தை தொடங்கிய நேரத்தில் எத்தகைய இன்னல்களை, இடர்பாடுகளை அவர் சந்தித்தார் என்பதை வரலாறு பதிவு செய்திருக்கிறது. உலகத்திலேயே எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த அளவிற்கு இன்னல்களை, இடுக்கண்களை, சோதனைகளை சந்தித்ததில்லை. 1972 76 திமுக ஆட்சி அகற்றப்படும் வரையிலும்
பல்லாயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் அடி மண்டை உடைக்கப்பட்டது, அவர்கள் சொத்துகள் சூறையாடப்பட்டது, உடைமைகள் களவாடப்பட்டது, 6 பேரை படுகொலை செய்தார்கள். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த அராஜக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அரச பயங்கரவாதம், அதாவது காவல்துறையினுடைய அத்துமீறல், அதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குண்டர்களுடைய தாக்குதல், இதையெல்லாம் கடந்து இந்த கட்சியை கட்டி காப்பாற்றி வந்தவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். அவரையே கொலை செய்ய முயற்சித்தார்கள், அவர் மீதே கொலைப்பழி வழக்குகள் நடைபெற்றன. அதையெல்லாம் தாண்டி தான் இந்த கட்சியை கட்டமைத்து கொண்டு வந்தார். அந்த வேதனையின் அடிப்படையில் தான் இந்த கட்சி ஒன்றுபட வேண்டும் என்கிற எண்ணத்தை, உணர்வை மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அம்மையார் அவர்கள் தெளிவுபடுத்தினார். உணர வேண்டும் அப்படிங்கிற உணரக்கூடியவர்கள், உணர வேண்டியவர்கள் நிச்சயமாக உணர்வார்கள் அப்படின்னு தான். இந்த கழகம் என்பது 1972 தலைவருடைய மறைவு அந்த 87 வரைக்குமே ஒரு 15 ஆண்டுகள் அவர் இருந்தார். அதைத் தொடர்ந்து ஏறத்தாழ ஒரு 28-30 ஆண்டுகள் மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் இந்த கழகத்தை கட்டுக்கோப்பாக, லட்சங்களிலே இருந்த உறுப்பினர்களை கோடிகளை தாண்டி கொண்டு வந்த பெருமை அவருக்கு இருக்கும். அந்த கோடிகளை தாண்டி கொண்டு வருவதற்கு அவர் பட்ட பாடு, அவர் சந்தித்த இன்னல்கள் என்பதும் மிகப்பெரிய ஒரு வரலாற்று பதிவு. 1988 செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கி 1989 சட்டப்பேரவை பொதுத் தேர்தலை சந்திக்கிற அந்த காலம் வரை ஏறத்தாழ ஒரு 6 மாதங்களுக்கு மேலாக தமிழகம் முழுவதும் இரவு பகல் பாராமல் சுற்றுப்பயணம் செய்தார். அந்த சுற்றுப்பயணத்தை வடிவமைத்து மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் பின் அதை தொடர்ந்து வழிநடத்தியவர் மரியாதைக்குரிய சின்னம்மா திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் தான். ஒவ்வொரு நாளுமே ஒரு மாவட்டத்திற்கு 4 நாள் 5 நாட்கள் என்று பிரித்து, அந்த 4-5 நாட்களும் மாலை 4 மணி 4:30க்கு புறப்பட்டால் விடிந்துவிடும். அதிகாலையிலே மக்கள் வாசல் தெளித்து பெண்களெல்லாம் கோலம் போட்டு கொண்டிருப்பார்கள். அப்போது தான் இருப்பிடம் திரும்புகிற ஒரு நிலை வரும். அப்படி கிட்டத்தட்ட 10 மணி நேரம் 12 மணி நேரம் சுற்றுப்பயணம் என்பது ஒரு மிக கடுமையான பயணம். அந்த காலகட்டத்தில் தான் அந்த சாலைகளுடைய நிலைமையை பார்த்து நாம் ஆட்சிக்கு வந்த உடனே நிச்சயமாக இந்த தமிழகத்தினுடைய சாலைகளையெல்லாம் சீரமைக்கணும் என்றார். பல பகுதிகளில் அந்த மக்கள் படுகிற துயரங்களை நேரடியாக பார்த்து குறிப்புகளை எடுத்து அந்த துயரத்தை தீர்க்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற விஷயங்களை எல்லாம் கூட மரியாதைக்குரிய சின்னம்மா வி.கே. சசிகலா அவர்கள் அந்தந்த பகுதி பிரச்சனைகளை அம்மாவிடம் சொல்லி அதை பேச சொல்வார். அந்த அளவிற்கு கட்சியை மிக நேசித்து அம்மாவோடு பயணித்தவர். அதனால்தான் அவர் இன்றைக்கு தேசிய அரசியலை பேசினார், மாநில அரசியலை பேசினார், நம்முடைய உட்கட்சி பிரச்சனைகள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க உட்கட்சி பிரச்சனை பேசினார், மக்களுடைய குறைகளை எடுத்து வைத்தார், பல்வேறு விதமான தகவல்களை வெளிக்கொண்டு வந்தார். இந்த கட்சி என்பது தொண்டர்களுக்கான கட்சி. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அடிப்படை தொண்டர்களால் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற விதி உலகத்தில் எந்த அரசியல் கட்சியிலும் இல்லை. அதனால தான் கோர்ட்டுக்கு போன உடனே ஒரு அரசியல் கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரம் பொதுக்குழு என்று பேசுகிறார்கள். பொதுக்குழுவுக்கோ செயற்குழுவுக்கோ எந்த குழுவுக்கோ இல்லாத அதிகாரத்தை தொண்டர்களிடம் கொடுத்தவர் தான் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர். அவருடைய அந்த விதி 43 இந்த தலைமைக்கு பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் அடிப்படை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற இந்த விதியை மாற்றவோ திருத்தவோ நீக்கவோ யாருக்கும் எவருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை, பொதுக்குழு உட்பட. அப்படிப்பட்ட ஒரு விதியை உருவாக்கி வைத்தவர், தொண்டர்களுடைய இயக்கமாக இந்த கழகத்தை கட்டி காப்பாற்றி வந்தவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் வழியிலேயே பயணித்து தான் அம்மா அவர்களும். இதில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, அம்மா அவர்கள் ஒரு 3 முறை 1989, 96, 98 இந்த 3 காலகட்டங்களில் அரசியலிருந்து நான் முழுமையாக விலகிக் கொள்கிறேன் என்கிற முடிவை எடுத்து அறிவிப்பும் செய்து விட்டார். அந்த 3 முறையும் அவரை சமாதானப்படுத்தி, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் உங்களிடம் இந்த இயக்கத்தையும் தொண்டர்களையும் ஒப்புவித்து சென்றிருக்கிறார், அவர்களை நீங்கள் வழிநடத்த வேண்டும், அவர்களுக்கான ஆட்சியை நீங்கள் நடத்த வேண்டும், பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் வழியிலே ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சியை நீங்கள் நடத்த வேண்டும் என்று அவரை சமாதானப்படுத்தி கட்சியில் தொடர வைத்து தலைமை பொறுப்பு ஏற்க வைத்தவர் மரியாதைக்குரிய சின்னம்மா வி.கே. சசிகலா என்பது அவரை நன்கு அறிந்தவர்களுக்கு, என்னை போன்றவர்களுக்கு நிச்சயமாக அங்கே இன்றைக்கு தலைமை பொறுப்பில் இருக்கிற அதிமுகவின் பல்வேறு பிரிவுகளில் இருக்கிற பலருக்கும் இந்த உண்மை நிச்சயமாக தெரியும். குறிப்பாக 1998 மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள்
அவருடைய சொந்த ஊருக்கு சென்ற நேரத்தில் மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு இறுதியான முடிவை எடுக்கிறார். இனி நான் தொடர்ந்து அரசியலில் ஈடுபடப் போவதில்லை என்கிற அந்த முடிவை எடுத்துவிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறார். பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலே இந்த விஷயத்தை சொன்ன உடனே ஒரு மூத்த பத்திரிகையாளர் கேட்கிறார், ஏற்கனவே 2 முறை நீங்கள் இது போன்ற ஒரு முடிவை எடுத்து அறிவித்த போது கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் வலியுறுத்துகிறார்கள் என்பதற்காக மீண்டும் தொடர்கிறேன் என்று சொன்னீர்களே, இப்போது அப்படிப்பட்ட நிலை வருமா என்றபோது மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள், நோ ரீகன்சிடர் மை டெசிஷன், இட் இஸ் ஃபைனல் ஃபைனல் ஃபைனல். இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு நான் பேக் பண்ணிட்டேன், எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குது, நான் கிளம்ப போகிறேன், இனி அரசியலில் இருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். இரவோடு இரவாக அன்றைக்கு திருத்துறைப்பூண்டியில் நினைக்கிறேன் இருந்த மரியாதைக்குரிய சின்னம்மா வி.கே. சசிகலா அவர்களுக்கு இங்கிருந்து தகவல் பறக்கிறது. உடனே இங்கே சென்னை மாவட்டத்தில் இருந்த 2 மாவட்ட செயலாளர்கள், மதுசூதன் வட சென்னை, இங்கே ஏ.வி. கிருஷ்ணமூர்த்தி தென் சென்னை, இந்த 2 மாவட்ட செயலாளர்களுக்கும் தகவல் தெரிவித்து நூற்றுக்கணக்கான தொண்டர்களும் நிர்வாகிகளும் போயஸ் கார்டன் வாசலில் வந்து இரவெல்லாம் தங்கி அம்மா அவர்கள் போகக்கூடாது என்கிறார்கள். அங்கிருந்து கார் மூலம் அவசரமாக புறப்பட்டு வந்து அதிகாலை 5 மணி அளவில் மரியாதைக்குரிய சின்னம்மா வி.கே. சசிகலா அவர்கள் போயஸ் கார்டனுக்கு சென்றார். அப்போது தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாம் வருகிறார்கள், நீங்கள் எல்லாம் தலைமை கழகத்தில் இருங்கள் என்று அறிவிப்பு செய்துவிட்டு பகல் 10 மணி வரையிலும் ஏறத்தாழ 4-5 மணி நேரம் பேசி சமாதானப்படுத்தி ஒரு அறிக்கையை ரெடி செய்து, அந்த அறிக்கையை அன்றைய தினம் இருந்த எஸ்.சி. சோமசுந்தரம் ஐயா அவர்கள் வந்து சொன்னார், இது மாதிரி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அம்மா தொடர்ந்து அரசியலில் நீடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், ஆங்காங்கே தீக்குளிக்கும் முயற்சி நடக்கிறது, தற்கொலை முயற்சி நடக்கிறது, இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக நான் தொடர்ந்து அரசியலில் ஈடுபடுகிறேன், உங்களை காப்பாற்றுகிறேன் என்கிறார். இப்படி அரசியல் தளத்திலிருந்து முற்றும் முழுவதுமாக ஒதுங்க நினைத்த மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களை அரசியலில் தொடர வைத்தவர் இவர்தான். அதனால தான் இந்த கட்சியினுடைய எல்லா விஷயங்களிலும் ஒரு தாயின் கருணை உள்ளத்தோடு அவர் பயணிக்கிறார் என்பதை இன்றைய நேர்காணலில் நாம் பார்த்தோம். பல சந்தர்ப்பங்களில் பல இடர்கள் இன்னல்கள் வந்தபோதும் துணிச்சலாக நின்றவர். இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணணும். சிறைச்சாலைக்கு கொண்டு சென்று விட்டார்கள் 96. ஏறத்தாழ 8 மாதங்கள் 9 மாதங்கள் சிறை கொட்டடியிலே அடைக்கப்பட்டிருக்கிறார் மரியாதைக்குரிய சின்னம்மா திருமதி வி.கே. சசிகலா அவர்கள். அங்கே அரசாட்சியை நடத்தின கருணாநிதியும் அவர்களும் அவருடைய அமைச்சரை சவாக்கள், அன்றைக்கு சட்ட அமைச்சராக ஆல்ரெடி அருணா இருந்தார் என்று கருதுகிறேன், அவரே சிறை சூப்பரண்டுக்கு ஃபோன் பண்ணி அந்த அம்மாட்டை எழுதி வாங்கிட்டு வெளியே அனுப்புங்க, செல்வி ஜெயலலிதா தவறு செய்தார் என்று அவரை எழுதி கையெழுத்து வாங்கி அனுப்புங்கள் என்று ப்ரெஷர் கொடுக்குறாங்க. மிக அந்த சிறைத்துறை அதிகாரிகளினுடைய கொடுமை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அவரே ஒரு நேர்காணலில் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களே தெரிவித்திருப்பார், அவர் குடிக்கிற தண்ணி அந்த குவளை மண் குவளையில் துணிக்கு போடுற சோப்பை கொண்டு போய் கரைக்க சொல்லி அந்த வேலைக்கார அம்மாட்ட சொல்லியிருக்காரு சூப்பரண்டு. அந்த வேலைக்கார அம்மா, ஐயா நான் குழந்தை குட்டிக்காரி, இந்த பாவ செயலை செய்ய மாட்டேன் என்ற உடனே அந்த மேலிடத்தின் அழுத்தம் காரணமாக அந்த சூப்பரண்டே தன் பையில் சோப்பை வச்சுட்டு போய் அந்த தண்ணியை கரைச்சி விட்ருக்கான். குடிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படுத்திருக்கு. இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம் என்னன்னா, அன்றைக்கு கட்சியில் மூத்த தலைவராக இருந்த மரியாதைக்குரிய மறைந்த எஸ்.டி. சோமசுந்தரம் அவர்களே, ஏன் நீ ஜெயிலில் இப்படி பாடுபடுற, என்ன கேட்குறாங்களோ எழுதி கொடுத்துட்டு வந்துரு என்ற போது, ஒருபோதும் என் உயிரே போனாலும் நான் அம்மாவுக்கு எதிரான முடிவை எடுக்க மாட்டேன் என்று உறுதியாக நின்றார். அதனால்தான் இன்றைக்கு அவரை ஆதரிக்கிறவர்கள் தியாகத்தாய் என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவிற்கு அரசியலிலே இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வளர்ச்சியிலே பங்கு பெற்றவர். இன்றைக்கு பொறுப்புகளிலே பதவிகளிலே இருக்கிறார்களே, அவர்களிலே 70-80% பேர் இவர்களால் பதவிக்கு மாநில பொறுப்புக்கு மாவட்ட செயலாளர்களாக ஒன்றிய நகர செயலாளராக வந்தவர்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை. அதையும் தாண்டி முதலமைச்சராக 4 ஆண்டுகளாக இருந்தவரும் கூட இவருடைய தயவால் வந்தவர் என்பதுதான். இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த கழகம் தொடர்ந்து இப்படி சிதைவுபட்டு போகக்கூடாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா வழியிலே அவர்கள் இருவரும் வளர்த்தெடுத்த இந்த கழகத்தை நாம் பலியாக்கிவிடக்கூடாது என்கிற ஒரு எண்ணம் அந்த தாயுள்ளத்தோடு தான் இந்த விஷயத்தை பண்ணுறார். தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்தியாவிலே 3வது பெரிய அரசியல் கட்சி, சர்வதேச அளவில் உலகில் 7வது பெரிய அரசியல் கட்சி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கழகத்தை இப்படி சிதைவிட்டு இப்படி கிடக்கிறது என்கிற வேதனையின் வெளிப்பாடைத்தான் இந்த நேர்காணலில் நாம் பார்க்க முடிந்தது. இதை அனைவருமே இந்த கட்சியில் இருக்கிற அடிப்படை தொண்டர்கள் உணர்கிறார்கள், சாதாரண சாமானிய தொண்டர்கள் உணர்கிறார்கள்.
வெறும் இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களித்து விட்டு எந்த பிரதிபலனையும் எதிர்பாராத தொண்டர்கள் இந்த கழகம் ஒன்றுபட வேண்டும், எந்த நோக்கத்திற்காக புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் பாடுபட்டார்களோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு நாம் ஒன்றுபட வேண்டும் என்கிறார்கள். அந்த ஒன்றுபடுவதற்கான முயற்சியிலே திருமதி கே. சசிகலா அம்மா அவர்கள் இன்று ஈடுபட்டிருக்கிறார். நிச்சயமாக தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். 2024ஆம் ஆண்டின் இந்த தை மாதத்தில் இந்த முயற்சி எடுத்திருக்கிறார். அந்த முயற்சி வெற்றி பெறும் என்றுதான் நான் கருதுகிறேன். பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார், எம்ஜிஆர் அவர்கள் குறித்து பல்வேறு கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கீங்க. அவர் வகுத்திருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய சட்ட விதிகளாக இருக்கட்டும், அவர் கொண்டு வந்த பல திட்டங்கள் தான் இப்போதும் முன்னோடி திட்டமாக இருக்கிறது தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் சரி. அப்போது இருந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையை தமிழகத்தில் உருவாக்க நினைத்தார்களோ இப்போது அதே கட்டத்தில் தான் இருக்கிறதா உங்களுடைய பார்வை? நிச்சயமா. முதல்ல ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றி. என்னென்னா, எம்ஜிஆரை பற்றி பேசுவதுங்கிறது எங்களுக்கு கடந்த 50 ஆண்டு காலமாக எங்கள் ரத்தத்தில் ஊறி போன ஒன்று. அது மறுக்கவே முடியாது. இங்கே முதல்ல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். எம்ஜிஆருங்கிறது ஒரு தனிநபர் அல்ல, அதையும் தாண்டி தமிழக அரசியலின் அடையாளம் எம்ஜிஆர். அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். தமிழக அரசியலில் 2 அடையாளங்கள் தான் உண்டு. ஒன்று காமராஜர் பாணி அரசியல், அடுத்தது எம்ஜிஆர் பாணி அரசியல். 2 அரசியல் தான் உண்டு. 2மே மக்களுக்கான அரசியல். 2 பேருமே மிகப்பெரிய தலைவர்கள். இதில் எம்ஜிஆர் முன்வைத்த அந்த அரசியல் இருக்குது பாருங்களேன், அது இப்போது எம்ஜிஆரை பற்றி யாரெல்லாம் தவறாக பேசுகிறார்களோ, அவதூறு பேசுகிறார்களோ, அவர் பற்றி குறை கூறுகிறார்களோ அவங்களாம் ஞாபகம் வச்சுக்கணும். எம்ஜிஆர் நடத்தியது மக்கள் அரசியல். ஞாபகம் வச்சுக்கலாம். எம்ஜிஆருக்கு அந்த மக்கள் ஆதரவுங்கிறது எம்ஜிஆர் புரிந்து வைத்திருந்தார். அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். என்றைக்காவது எம்ஜிஆர் சாதி ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக, இன ரீதியாக, மண்டல ரீதியாக ஏதாவது பேசியிருப்பாரா பாருங்களேன். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை பற்றி பெரியவர்கள் 2 பேர் பேசினாங்க. அப்படியே அந்த வலிமை எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த ரியல் ஸ்ட்ரென்த், அந்த ஒரு இன்ஹெரன்ட் ஸ்ட்ரென்த் எங்கே இருக்குது அப்படின்னா, எல்லாருக்கும் பொதுவான ஒரு இயக்கமாக அது இருந்தது. எம்ஜிஆர் அப்படி தான் கட்டமைத்தார். எம்ஜிஆர் எல்லாருக்கும் பொதுவானவராக இருந்தார். அவருடைய அரசியலை நெருங்கி பார்த்தவன் நான், அவருடைய திரையுலகை நெருங்கி பார்த்து கொண்டு வருகிறேன் நான், தொடர்ந்து அது சரி வருகிறேன். எந்த ஒரு இடத்துல கூட அந்த பகை உணர்ச்சிங்கிறது இருக்கவே இருக்காது, விரோதங்கிறது இருக்காது. நீங்கள் பலமுறை நான் என்னோட கட்டுரைகள்லாம் கூட எழுதியிருக்கேன். எம்ஜிஆரை பற்றி அவ்வளோ தரைக்குறைவாக தனி மனித தாக்குதல் நடைபெற்ற காலம் அது. 1972 தொடர்ந்து அவர் மறைகிற வரையிலேருந்து இப்போது கூட பல பேர் பண்ணிகிட்ருக்காங்க சினிமாக்களில். ஆனால் ஒரு முறை கூட அதற்கு பதில் தர வேண்டிய எம்ஜிஆர் நினைத்ததே இல்லை. ஒரு முறையே கிடையாது. ஏன்னா அதுவும் ஜனநாயகத்தின் ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்தார். ஆனால் அவருக்கு தெரியும் என்னென்னா, மக்களை மக்களாக மட்டுமே பார்த்தவர் அவர். இன்றைக்கு ஏன் இந்த அளவுக்கு சாதி அமைப்புகள் வலுவாக இருக்கின்றன, எதுக்காக இருக்குது? ஏன்னா எல்லாருக்கும் பொதுவான ஒரு தலைமையாக இங்கே யாருமே நம்ம சுட்டி காட்ட முடியல. 2 பேர் இருந்தாங்க. எம்ஜிஆர் இருந்தாங்க, அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க. இந்த 2 பேருமே இந்த சாதி மத இன மொழிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எல்லாருக்கும் பொதுவான தலைவர்களாக இருந்தார்கள். அதை ஏற்றுக்கணும். இந்த அரசியலை முன்னெடுத்தது எம்ஜிஆர். இங்கே பார்த்தீங்கன்னாக்க பல முறை நம்ம சொல்கிறது உண்டு. எம்ஜிஆருடைய அந்த கொள்கை, எம்ஜிஆரோட பார்வை, எம்ஜிஆரோட அரசியல், எம்ஜிஆரோட அரசாங்கம்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு சாமானியனுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும் அவ்வளோதான். பல பேர் சொல்லிட்டாங்க, நம்ம சொல்கிறோம். ஒன்றும் புதிய செய்தியெல்லாம் இல்லை. எடுத்த உடனே அவர் சிஎம்மாக வர்றாரு. வந்தவுடனே அவர் போட்ட முதல் கையெழுத்து என்னென்னா, அப்போலாம் சைக்கிளில் டபுள்ஸ் போகக்கூடாது. உடனே இவர் தான் வந்தவொடனே என்ன சொல்கிறாரு, டபுள்ஸ் போகலாம் அப்படின்னு ஒன்று போடுறாரு. நான்லாம் பண்ணியிருக்கோம். காவல் நிலையத்து வாசலில் எம்ஜிஆர் அப்படி கைத்து போடாது தெரிஞ்ச உடனே ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த குரங்கு பெடல் சொல்லுவாங்க, அந்த குரங்கு பெடல் போட்டுவிட்டு 2 பேரும் உட்காந்து அந்த காவல் நிலையத்து போயிட்டு வருவோம். எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஒரு சாமானியனுக்கான ஒரு அரசியலை, சாமானியனுக்கான ஒரு அரசாங்கத்தை அவர் கொண்டு போகிறாரு. அப்படி பார்க்குற போது ஒரு முக்கியமான ஒரு செய்தி எம்ஜிஆர் செய்தது, பல பேர் சொல்ல மறுக்கிற ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இலவச காலனி திட்டமும் ஒன்று எம்ஜிஆர் கொண்டு வந்தார். எம்ஜிஆர் முதல்வர் உடனே கொண்டு வந்தாங்க. அப்படின்னா அரசு பள்ளி மாணவர்கள் அத்தனை பேருக்கும் இலவச காலனி கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்பு யோசிச்சு பாருங்களேன். 40 ஆண்டுகளுக்கு முன்பு, 50 ஆண்டுகளுக்கு முன்பு பல கிராமங்களில் ஒரு சாதிய கொடுமை இருக்க தான் செஞ்சது. ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் காலில் செருப்பு போட்டுட்டு போகவே முடியாத ஒரு நிலைமையாக இருந்தது. அதை ஒரே ஒரு மக்கள் நல்வாழ்வு திட்டம், ஒரு மாணவர்களுக்கான காலனின்னு ஒன்று கொடுத்து அப்படியே மாற்றினார் ஓவர் நைட்டு. அந்த பையன்லாம் அவங்க அப்பாவால் செருப்பு போட்டு போக முடியல, ஆனால் பையன் காலில் செருப்பு போட்டு போனால் கேட்டால் இது எம்ஜிஆர் கொடுத்த செருப்பு அப்படின்னாங்க. யோசிச்சு பாருங்கன்னா, அது அது அதை பற்றி பேசும்போது புள்ள இருக்குது. இதெல்லாம் வெளியிலும் பெருசாக சொல்லிக்கல, நான் சமூக நீதி காவலன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பம்மாத்து வேலையெல்லாம் பண்ணலை. நேரடியாக பண்ணுறாரு. ஒரே நாள் கையெழுத்து போகிறாரு, எல்லாருக்கும் இலவச காலில் செருப்பு போட்டுன்னு ஓடுறான் அந்த பையன். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்போது இது மாதிரி சமூக புரட்சி எம்ஜிஆரால் தான் பண்ண முடிஞ்சுது.
சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார். சத்துணவு திட்டம் கொண்டு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பிரமாதமான அந்த ஒரு புகைப்படம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. எல்லோரும் ரொம்ப உலகம் முழுக்க புகைப்பட்ட ஒரு படம். அவர் கீழே தரையில் உட்காந்து சாப்பிட்ருப்பார். இந்த பக்கத்து சின்ன ஒரு குழந்தை உட்காந்துருக்கும், இந்த பக்கத்து சின்ன ஒரு குழந்தை உட்காந்துருக்கும். அந்த குழந்தையோட இலையை பார்ப்பார், குழந்தை என்ன சாப்பிடு அப்படின்னு பார்ப்பார் எம்ஜிஆர். அந்த மாதிரி ஒரு புகைப்படம். சத்துணவு வந்ததுக்கப்புறம் ஒரு சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சமமாக ஒரே இடத்துல உட்காந்து அரசு சாப்பாட்டை சாப்பிட முடிஞ்சுது. அது மூலம் பள்ளியில் அந்த வருகை அதிகமாச்சுங்கிறது ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா, அத்தனை மாலும் சமமாக பாவிக்கிற ஒரு திட்டத்தை எம்ஜிஆர் கொண்டு வந்தார். இன்றைக்கி என்ன நிலைமை தெரியுமா? 87 எம்ஜிஆர் மறந்து விட்டார். அதேமாதிரி புரட்சித் தலைவர் மறைந்து ஏறத்தாழ 6-7 ஆண்டு காலம் விட்டு. எனக்கு என்ன தெரியுமா, சத்துணவு அமைப்பாளர் எந்த பொறுப்பில் எந்த சாதியை சார்ந்தாலும் பார்த்துனா உள்ளே போகிறாங்க. எடுத்து செய்தித்தாள் பாருங்கள், போன மாதம் செய்தித்தாள் பாருங்கள், முந்தைய செய்தித்தாளில் பாருங்கள். சாப்பிட மாட்டேன்னு மறுக்கிறாங்க. எப்படி வந்தது, எப்படி இது மாறுச்சு, எப்படி இருந்த சமுதாயத்தை எம்ஜிஆர் எப்படி மாற்றினார்? மீண்டும் பயனிலைக்கு ஏன் போகுது? ஏன் இவர்கள் எம்ஜிஆர் எதிர்க்கிறார்கள்? இதுதான் காரணம். எல்லாருக்கும் பொதுவான ஒரு தலைவராக எம்ஜிஆர் இருக்கிறார் இல்லையா, அது இவங்களுக்கு பிடிக்கல. எல்லாருக்கும் பொதுவாக ஜெயலலிதா இருந்தது பிடிக்கல. எல்லாருக்கும் பொதுவாக இங்கே ஒரு அரசியல் இயக்கம், வலுவான ஒரு அரசியல் இயக்கம், ஐயா சொன்ன மாதிரி இந்தியாவின் 3வது மிகப்பெரிய ஒரு அரசியல் இயக்கம் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கு இல்லையா, அது பலருக்கு பிடிக்கல. இதுதான் உண்மை. யோசிச்சு பாருங்களேன், எம்ஜிஆர் இருந்தபோது யாராவது இது மாதிரி சாதி பேரை கொண்டு மேலே வர முடிஞ்சதா? மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா? அத்தனை பேரும் ஏற்றுக்கிட்டாங்கல்ல. என்ன காரணம்? ஏன்னா எம்ஜிஆர் அப்படி தான் இருந்தார். மக்கள் எம்ஜிஆரை அப்படி தான் பார்த்தார்கள், எம்ஜிஆரும் மக்களை அப்படி தான் பார்த்தார். அதனால் ஏன் நமக்குலாம் எம்ஜிஆர் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுதான் காரணம். அது பார்க்கவே இல்லை, அந்த எண்ணமே இல்லை. மக்கள் எல்லாரும் ஒன்றாக பார்க்குற அந்த பொதுவான பார்வை 2-3 பேருக்கு தான் இருந்தது. இந்தியா முழுக்க மகாத்மா காந்தி மிகச்சமாக சொல்லலாம். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா காமராஜர் அவர்கள் இருந்தார்கள், எம்ஜிஆர் இருந்தார்கள், ஜெயலலிதா இருந்தார்கள். இவங்கெல்லாம் மக்களை மக்களாக மட்டுமே பார்த்தார்கள். ஆனால் அதை பிரித்து கூறு போட்டு அவங்களுக்குள்ளே உட்பிரிவு கொண்டு வந்து யார் செய்தது? எந்த தைரியம் அவங்க அந்த துணிச்சல் இப்படி வந்தது அப்படின்னா எம்ஜிஆர் இல்லைங்கிற ஒரு தகவல், அம்மையார் ஜெயலலிதா இல்லைங்கிற ஒரு துணிச்சல், அதுதானே. அப்போ ஏன் நம்ம எம்ஜிஆர் வேணும்னு கேட்குறோம்? ஏன் எம்ஜிஆர் இன்றைக்கு கூட பல பேர் எனக்கு செய்தி அனுப்புகிறாங்க, காலையில் தொடர்ந்து எழுதிட்டே இருக்காங்க. எம்ஜிஆர் பற்றி நீங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு அத்தனை பேர் எழுதுறாங்க. அவங்க எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான காரணம் என்ன தெரியுமா? எங்களுக்கு பொதுவானவராக எம்ஜிஆர் இருந்தார், நாங்கள் பார்த்தோம். அப்போ அது ஒரு அடையாளம், எம்ஜிஆருக்கு ஒரு அடையாளம். அரசியலுங்கிறது என்னங்க? எல்லாருக்காகவும் தானே. மக்களாட்சிங்க மக்களுக்கான ஒரு ஆட்சி, அவ்வளோதானே. மக்கள் எல்லாம் ஒன்றாக தானே பார்க்கணும். அது எப்படி நீங்கள் சாதி பிரிவுகளை வைத்துக்கொண்டு எங்களை பெரிய கூறு போடுவீங்க? எம்ஜிஆர் உடைச்சார். 1977 1977 சட்டமன்ற தேர்தலில் பல தொகுதிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க வேட்பாளராக நிறுத்தப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க அங்கே டீ கடை நடத்தினவர், அங்கே காய்கறி கடை வச்சுருந்தவர், அங்கே எங்களுக்குள்ளேயே சுற்றி வந்திருந்தவர் திடீர்னு பார்த்தா சட்டமன்ற உறுப்பினராக கொண்டு வந்து தேர்தலில் நிறுத்துறாரு. பின்புலம் எதுவுமே இல்லை, எதுவுமே பார்க்கல, கொண்டு வந்துறாங்க. அவங்களாம் வெற்றி பெற்றார்கள். அப்படியும் முதல் 1977 சட்டமன்ற தேர்தலும் போது திராவிட முன்னேற்றக் கழகம் 48 தொகுதியில் வெற்றி பெற்றது. இப்போது கூட சொல்கிறேன், அந்த 48 தொகுதியில் மிக நிச்சயமாக அவர்கள் நேர்மையாக வெற்றி பெறவில்லை. முடியாதுங்க. எம்ஜிஆர் என்கிற ஒரு சரித்திர நாயகனுக்கு எதிராக ஒரே ஒரு தொகுதியில் கூட யாராலும் வெற்றி பெற முடியாது. வெற்றி பெற முடிந்தது என்றால் என்ன காரணம் என்னன்னா, மிக நிச்சயமாக நேர்மையாக நடைபெற்ற தேர்தல் அல்ல. அப்போல்லாம் இந்த அளவுக்கு கடுபிடிக்கலாம் இல்லை அப்போல்லாம். அதனால் வெற்றி பெற முடியுது. அப்போது கூட 48 தொகுதியில் வெற்றி பெற முடியுது. மக்கள் எப்போதும் எம்ஜிஆர் பக்கம் நின்றார்கள். அதுக்கு மிக முக்கியமான காரணம், தனிப்பட்ட முறையில் எம்ஜிஆர் மிக நல்ல மனிதர், கொடைவள்ளல் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இவர் ஒரு பொதுவான அரசியலை முன்னெடுத்தார். எல்லாருக்கும் ஒரு பொதுவான அரசியல். இப்போ எல்லாருக்கும் இப்போ எம்ஜிஆர் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறார், ஒரு திட்டம் கொடுக்குறாரு, ஏதோ ஒரு அறிவிப்பு செய்கிறாருன்னா எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள். அதானே, அதை தான் நம்ம சொல்லிக்கலாம். எம்ஜிஆர் என்பதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எம்ஜிஆர் என்பது ஒரு தத்துவமாக பார்க்கிறேன், ஒரு அரசியல் தத்துவமாக. எல்லாருக்கும் பொதுவான அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டும். இப்போ இந்தியாவுக்கு அது மிகவும் தேவைப்படுகிறது, குறிப்பாக தமிழ்நாட்டில் மிகவும் தேவைப்படுகிறது. எல்லாருக்கும் பொதுவான ஒரு தலைமை வேண்டும், எல்லாருக்காகவும் யோசிக்கிற ஒரு அரசு வேண்டும் அப்படின்னு. அதுக்காக தான் எம்ஜிஆர் முன்னெடுக்கிறோம். உண்மைதான். மக்களை மக்களாக பார்க்க வேண்டும், மக்களை ஒரு வாக்காளர்களாக பார்க்கக்கூடாது அப்படின்றத உங்களுடைய கருத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. உங்களுடைய பார்வையை நான் எடுத்துக்கிறேன். குமார் சார், பல கோணங்களை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதிமுகவுடைய வரலாறு, எம்ஜிஆர் அவருடைய சாதனை, கட்டமைப்பு எப்படி இருந்தது, இப்போது இருக்கக்கூடிய தமிழகம் அப்படி தான் இருக்கிறதா என்பதெல்லாம், இதையெல்லாம் தாண்டி தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடியது திமுக தலைமையிலான திராவிட அரசு. கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் ஏராளம் தேர்தலுக்கு முன்பு. அதனால் அதனை எல்லாம் செயல்படுத்தி இருக்கிறார்களா என்றால் ஒரு பேப்பரில் ஒரு பக்கம் மட்டும்தான் பட்டியலிட முடியும். அவ்வளவு பெரிய புத்தகங்கள் இருக்கிறது வாக்குறுதிகளில். இப்படியானவை மட்டுமே தமிழகத்தில் செயல்பாட்டில் இருக்கிறது அப்படின்றத அதிமுகவுடைய பொதுச்செயலர் திருமதி வி.கே. சசிகலா அம்மையார் கூட இன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். மாநிலத்தினுடைய நிதி வருவாயை பார்க்காமல் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார்கள், வெறும் வாக்கு அரசியலுக்காக அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய பார்வை? அவர்கள் ரொம்ப ரத்ன சுருக்கமா எதை சொல்லணுமோ அதை ரொம்ப ஷார்ப்பா சொல்லியிருக்காங்கிறத நான் பார்க்கிறேன். முதல் கட்டமா அதுக்கு முன்னால் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய
107வது பிறந்த தினத்தை நாம் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது கனடா உட்பட அமெரிக்கா உட்பட தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ, நானும் வெளிநாட்டு இருக்கிறதுனால நான் இந்த தமிழ் பத்திரிகைகள் எல்லாம் நேற்று ஒரு பத்திரிகையில நான் படிச்சவங்கெல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதனால இது என்ன எதை வெளிப்படுத்துது அப்படி என்றால், மனிதரும் புனிதராகலாம் அப்படி என்றால் அதற்கு எம்ஜிஆர் மட்டும்தான் அதுக்கு உதாரணம் என்று நான் நினைக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு புனிதர் அவர் 1917 கண்டியில இலங்கையில பிறந்து அவர் 3 வயதிலேயே கும்பகோணம் வந்து, கும்பகோணத்துல அவர் வந்து ஆனேடி பள்ளியில படித்து, அதுக்கப்புறம் வறுமையின் காரணமாக பாய்ஸ் கம்பெனியில மதுரையில நாடக கம்பெனியில சேர்ந்து இளம் வயதிலேயே தன்னுடைய அண்ணன் தம்பி 2 பேரும், அவரும் எம்ஜி சக்கரபாணி 2 பேருமே சேர்ந்து நடித்து கஷ்டப்பட்டு ஒருவேளை உணவு என்றால் என்னங்கிறதெல்லாம் உணர்ந்து வாழ்ந்து அதை அப்படியே மக்களுக்காக பிரதிபலித்தவர் தான் இந்த எம்ஜிஆர். மக்கள் திலகம், புரட்சி நடிகர் இப்படின்னு பல்வேறு டைட்டில் மக்களால் அழைக்கப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் பிறந்து இன்றைக்கு 107 வருஷம் ஆகிறது. அதை நாம் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவருக்கு 1953 35 அவர் திரைப்படத்துக்கு வந்தாலும் 1935 திரைப்படத்துக்கு வந்து அப்புறம் ராஜகுமாரி படத்துல பிரபலமாகி அதுக்கப்புறம் பல படங்கள்ல நடித்து 53 காங்கிரஸ்காரராக இருந்த எம்ஜிஆர் இந்த திமுகவில் அண்ணாவை பேச்சு, அண்ணாவுடைய எழுத்துக்கள், அண்ணாவுடைய கேள்விகள் எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்டு அவர் திமுகவில் சேர்ந்தார். அப்புறம் உடனே அடுத்த 3 ஆண்டுகள்ல சட்டமன்ற உறுப்பினராகி இப்படி பல்வேறு பரிணாமங்கள் 67 அவருக்கு அந்த வெற்றிக்கு அண்ணா அவனுடைய 67 திமுக ஜெயிச்சதற்கு 67 பொங்கலுக்கு முதல் நாள் 12ஆம் தேதி அவர் சுடப்பட்டு மருத்துவமனையில போட்டோக்கள் காண்பிக்கப்பட்டது. பைக் சரியா இருக்கிறதா? சரியா கேக்குறதா? கேக்குது தொடர்ந்து பதிவு எதிரொலிக்குது. எங்கோ வருது, அது கொஞ்சம் சரிப்படுத்த சொல்லுங்க. அதனால 67 தேர்தல்ல திமுக காங்கிரஸ்ங்கிற ஒரு பெரிய இமயத்தை உடைச்சி ஜெயிச்சதுன்னா அதற்கு எம்ஜிஆர் அவர்களும் அவருடைய உழைப்பும் காரணம் என்று அண்ணாவே பதிவு செய்திருக்கிறார். 69 அண்ணா இறந்ததுக்கு பிறகு திரு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக அதுலயும் எம்ஜிஆருடைய பங்கு மிக மகத்தான பங்கு. எம்ஜிஆர் அன்னைக்கு ஒரே முழு முயற்சியான ஒத்துழைப்பு இல்லை என்று சொன்னால் அன்றைக்கு கருணாநிதி கூட முதலமைச்சராக ஆயிருக்க முடியாது என்பதுதான் உண்மை. அந்த அளவில் ஒரு உழைப்பு, அதற்கு பின்னால் ஏற்பட்ட மனக்கசப்பு, அவரை கட்சியை விட்டு நீக்கினது. அவர் திரும்ப 72 அவர் கட்சி அதிமுகங்கிற தனி கட்சியை ஆரம்பித்து அதை மக்களுக்காக அவர் நம்ம ஒரு ஆட்சியை உருவாக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டு உருவாக்கினார். அவர் பண்ணின ரெக்கார்ட் பிரேக் இதுவரைக்கும் ஒருத்தர் பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. மாயத்தேவர் தான் ஃபர்ஸ்ட்ல திண்டுக்கல்ல மாயத்தேவரை நிறுத்தும் போது மொத்தம் அன்னைக்கு போலான ஓட்டு வந்து 5,05,253 ஓட்டு. அதுல மாயத்தேவருக்கு மட்டும் 2,60,930 ஓட்டு, கிட்டத்தட்ட 52% மேல மாயத்தேவர் வெற்றி. கட்சி ஆரம்பித்த கொஞ்ச நாளிலே. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல 74 என்று நினைக்கிறேன், 74 அரங்கநாயகம், அப்படி எல்லாம் பல விஷயங்கள் நடந்தது. அப்படி ஒரு நடிகர் அந்த காலம் எப்படி இருந்ததுன்னா, சினிமா நடிகர்கள்ல அவங்க எல்லாம் சினிமா நடிகர்கள் என்று பார்க்கிற காலத்துல மக்களுடைய அபரிமிதமான அன்பை பெற்ற ஒரு தலைவராக உருவெடுத்து அவர் அதை செயல்படுத்தி அதன்படி வாழ்ந்து காமித்து நிரூபித்தார். அவர் தான் எம்ஜிஆர். அப்பேற்பட்ட ஒரு இயக்கத்தை இன்னைக்கு எப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்கிறத திருமதி சசிகலா அம்மையார் அவருக்கு புகழஞ்சலி செலுத்துற அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல நான் முழுசா கேட்டேன். இங்க அப்போ நைட்டு 2 மணி எனக்கு தகவல் கொடுக்கும் பொழுது நான் அவங்க பேட்டியை உடனே கேட்டேன். முழுசாக ரொம்ப சரியாக பேசினார். ரொம்ப முதிர்ந்த அனுபவத்தோடும் ஒரு பக்குவத்தோடு ஒரு மெச்சூரிட்டியோட பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோளான்னு எம்ஜிஆர் பாடல்கள்ல வரும். அதற்கு இலக்கணமா அந்த அம்மையார் வந்து முதிர்ந்த அனுபவத்தோட கொஞ்சம் கூட யார் மேலே கோவப்படாம, அதை வெளிப்படுத்திக்காம, மனசுக்குள்ள கோபம் இருந்தாலும் வருத்தம் இருந்தாலும் வெளிப்படுத்திக்காம, கட்சிக்குள்ள நடக்கிறத பத்தியும் திமுகவினுடைய செயல்பாடுகள், மத்திய அரசு அது எப்படி அணுகிறது, மத்திய அரசு அது அணுகிற முறை தவறு என்பதை கண்டித்தும், அப்புறம் அவங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்ததை நிறைவேற்றாததையும், அது மத்திய அரசை இணக்கமா செயல்படணுங்கிறதுக்கு பல உதாரணங்களை மேற்கோள் காட்டி, அதாவது அண்ணாவா இருந்தாலும் சரி,
திராவிட நாடுன்னு சொல்லி அவர் தனியான ஒரு போராட்டம் நடத்தும் பொழுது கூட அவர் மத்திய அரசு கூட இணைந்து கொண்டார். மத்திய அரசுக்கு எதிராக அவர் முடிவு எடுக்கவில்லை. அப்படி அவர் ஏற்றிருந்தால் அன்னைக்கு அந்த ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கும். நேரு அதற்கு ஆட்சியை கலைப்போம் என்றெல்லாம் வார்னிங் எல்லாம் கொடுத்த காலம்லாம் உண்டு. ஆக அண்ணாவா இருக்கட்டும், எம்ஜிஆரா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், செல்வி ஜெயலலிதா அம்மையாரா இருக்கட்டும், எல்லோருமே மத்திய அரசை அனுசரித்து தான், மத்திய அரசு என்ன சொன்னால் மத்திய அரசு வந்து இந்த நாட்டினுடைய எல்லா மாநிலத்துக்கும் ஒரு பாலமாக இருந்து எல்லா நாட்டை முன்னெடுக்கிற ஒரு அரசு. அந்த அரசோட அனுசரணையா இருந்துதான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணுமே தவிர, நீ யாரு நான் யாரு, நான் உனக்கு நான் குறைந்தவனா, நான் என்ன அப்படிங்கிற ஒரு ஆணவத்தோடயே அந்த கட்சிய திமுகவை, அது கலைஞர் கூட முதல்ல அப்படி இருந்தாலும் கூட பின்னால் அவர் பண்பட்டு விட்டார். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு கொடுக்கிற அட்வைசர்ஸா இருந்தாலும் சரி, பத்திரிகைகள்ல இது போல மீடியாக்கள்ல பேச வர்ற பேச்சாளர்களா இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து உண்மைக்கு புறம்பாகவும் பொய்யான செய்திகளையும் அவர் முதலமைச்சருக்கு அவர் இந்த செய்திகள் எல்லாம் கேட்பாரு என்னன்னு தெரியாது. பட் எதுவுமே எல்லாமே அவர் இதுவரைக்கும் நடத்துற அரசியல் எல்லாமே ஒரு மிஸ்கைடா தான் அரசாங்கம் வழிநடத்தி இருக்காருங்கிறது தான் நான் பாக்குறேன். நான் பல இடத்துல சொல்லியிருக்கிறேன். ஆக அதையெல்லாம் கூட இந்த அம்மையார் வந்து முதிர்ந்த அனுபவத்தோடு அதை எடுத்துரைத்தார்கள். அதிமுக என்பது அவர்களுக்கு மிக முக்கியமான விதி. நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன். இந்தியாவிலேயே ஒரு பெக்கூலியரான ஒரு பார்ட்டி என்றால் அது அதிமுக. எம்ஜிஆர் வந்து அவர்கள் தனக்கு திமுகவில் ஏற்பட்ட ஒரு அவல நிலை, அப்படிப்பட்ட ஒரு நிலை, ஒரு குறிப்பிட்ட சிலரை வைத்துக்கொண்டு, பொதுக்குழுவை வைத்துக்கொண்டு, நான் நேரடியாக சொல்லிடுறேன், பொதுக்குழுவை வைத்துக்கொண்டு ஒரு மிரட்டி தன்னுடைய ஒரு நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு முறை வந்து ஒரு கட்சியில இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவர் தீர்க்கமாக யோசித்து அந்த கட்சியில பொதுச் செயலாளர் என்பவர் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அப்பதான் எல்லா மக்களுக்குமான கட்சி, எல்லாருக்குமான கட்சி, அவங்களுடைய ஏடிஎம்கே இஸ் மை பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பில் இருக்கணும் மக்களுக்கு, தொண்டர்களுக்கு, அப்படியே என்று சொல்லி அவர் அந்த விதியை விசேஷமாக திருத்தி, அந்த விதி அவர் பவுண்டரா இருக்கிறதுனால, ஏன்னா அதிமுகங்கிறதுக்கு நம்ம சொல்ற விளக்கம் என்னன்னு சொன்னா அது எம்ஜிஆர் தான். அந்த தனி மனிதருக்காக ஒரு கட்சி அத்தனை வருஷம் ஆட்சியில இருந்து அவர் இருக்கிற வரைக்கும் இருந்து, அவர் மறைந்த பிறகும் பல 30 ஆண்டு காலம், 25 ஆண்டு காலம் அது ஆட்சியில அது இருக்குது அப்படின்னாக்கா அது எம்ஜிஆர்ங்கிற ஒரு மனிதருக்காக மக்கள் குடித்த அங்கீகாரம் தான். அந்த கட்சிய தேர்தல் ஆணையம் வந்து அதுல வந்து எடுத்த முடிவுகள் நான் சரியில்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னால நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம பேசியிருக்கிறோம், நிறைய பேசியிருக்கிறோம். அந்த எம்ஜிஆருடைய அந்த பவுண்டருடைய, ஏன்னா அதெல்லாம் பில்லு மாதிரி, அது ஒரு பில் எழுதுனோம்னா அந்த பில்லுக்கு ஒபே பண்ணணும். பின்னால வரக்கூடிய சட்டங்கள், அது நீதிமன்றமா இருந்தாலும் சரி, தேர்தல் ஆணையமா இருந்தாலும் சரி, அந்த கட்சியினுடைய தன்மை அது எப்படி வளர்ந்தது, அதுல என்ன முறை பின்பற்றப்பட்டிருக்கிறது, அந்த கட்சியினுடைய சொத்துக்கள் அனைத்தும் எம்ஜிஆர் சம்பாதிச்ச சொந்த சொத்து. அவரு அரசியல்ல 77ல இருந்து 87 வரைக்கும், ஏன்னா நான் எம்ஜிஆர் குடும்பத்தோட எல்லாருக்கும் தெரிந்தவன், எல்லாருக்கும் என்ன தெரியும், அதை பத்தி ரொம்ப என்னால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவர் 77ல இருந்து 87 வரைக்கும் கட்சியில இருந்துட்டு ஒரு தானி நிலம் கூட வாங்காதவர். 10 வருஷத்துல இருந்தா என்னெல்லாம் பண்ணிருக்க முடியும். ஒரு வார்டு கவுன்சிலரா இருக்கவங்க 3 பார்ட்னர் காரும் 4 கல்யாணம் வச்சிருக்கிற காலம். அப்பேற்பட்ட ஒரு மாமனிதர் அந்த இயக்கத்தை நடத்தி, அந்த இயக்கம் அவருக்கு பிறகு அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நடத்தி, அதற்கு பிறகு இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் யாரையும் குறைச்சி பேச விரும்பல. இந்த நேரத்துல இத வந்து சுயநலத்துக்கு போயிடக்கூடாது, சுயநலமா இந்த கட்சி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் முன்கூட்டியே ஒரு ப்ராக்ரஸிவா யோசித்து அந்த விதிகளை மாத்தி இருக்கிறார். அந்த விதியை நீதிமன்றங்களும் கவனிக்கல, அதே போல தேர்தல் ஆணையமும் கவனிக்கல, இதுவரைக்கும் கவனிக்கல. இனிமையாவது கவனிக்கல என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த வார்த்தை லீகலி அது வேலிட் பாயிண்ட்ஸ். அந்த கட்சி ஒரு கட்சியில இப்படி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கட்சியோட தலை விதியே அதுதான், பைலா தான். அந்த பைலால அந்த ஃபவுண்டர் ஆஃப் த பார்ட்டி அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, பொதுக்குழுக்கு அதிகாரம் இருக்கணும், ஜனநாயக முறைப்படி பொதுக்குழுக்கு அதிகாரம் இருக்கலாம். ஆனா சில பிரியாம்பிள் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல, நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறது போல ஒரு கட்சியில அடிப்படை கட்டமைப்புன்னு அந்த ஃபவுண்டர் உருவாக்கி வைத்திருந்தார் என்றால் அதை தேர்தல் ஆணையம் வந்து கண்டிப்பாக பரிசீலனை பண்ணணும். சரி குமார், நான் பேசுவோம் தொடர்ந்து கூட எனக்கு நான் அதை பண்ணணும்னு தேர்தல் ஆணையத்தை நான் இப்போ நான் வலியுறுத்துறேன். எனக்கு அந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் எல்லாம் நான் படிச்சிருக்கிறேன். 29 இயர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் தான் கட்சியினுடைய விதிகளை எல்லாம் தீர்மானிக்கிற, தேர்தல் நடத்துறது எல்லாத்தையும் சொல்றது. அதுல தேர்தல் ஆணையத்துக்கு முழு அதிகாரம் இருக்கிறது.
ஒருவேளை தேர்தல் ஆணையம் அதை செய்ய தவறினால் கூட நீதிமன்றம் எதிர்காலத்தில் வரக்கூடிய வழக்கிலேயாவது நீதிமன்றம் அதை பரிசீலிக்க வேண்டும் சரி, என்பது என்னுடைய ஓகே. வேண்டுகோள். கிட்டத்தட்ட இறுதியான நேரத்தை நாம் நெருங்கிவிட்டோம். பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார், நம்ம பல கோணங்களில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசியல் சூழல் எம்ஜிஆர் அவர்கள் வகுத்து கொடுத்த வழியில தான் இருக்குதான்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறி வைக்கல. அப்படியான ஒரு சூழல்கள் தான் இருக்கிறது. உங்களுடைய கருத்து? ஏன்னா இன்னைக்கு சொல்லியிருப்பது கூட அப்படிதான், வாக்குறுதி கொடுத்தாங்க, செய்யவில்லை, மக்களுக்கான திட்டங்கள் இல்லை, ஒரு குறிப்பிட்ட 2 அமைச்சர்களுடைய கட்டளைகள் தான் ஒட்டுமொத்த அமைச்சரவைக்கான பிரதிபலிப்பா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய சுருக்கமான நான் போக விரும்பல, பொதுவான அரசியலுக்குள்ள போகிறதில்ல. நேரடியாக 2 விஷயங்கள் மட்டும் எனக்கு பதிவு பண்ணிடுறேன், சுருக்கமாக சொல்லிடுறேன். எம்ஜிஆர் பதவிக்கு வந்த உடனே என்ன பண்ணாங்க, அப்போல்லாம் எல்லா கிராமங்கள்லையும் மணிகார் கணக்கு பிள்ளை 2 பேர் இருப்பாங்க, மணியம் கணக்கு பிள்ளை 2 பேர் இருப்பாங்க. அவர்களாம் எல்லா சான்றுகளும் கொடுப்பாங்க. எங்கள் ஊரில் மிகவும் நேர்மையாக மிக எளிமையான மனிதர்களாக இருந்தாங்க. ஆனால் பல ஊர்களில் அது பிரச்சனைகள் ஆச்சு. பல பேர் வந்து சான்றிதழ் வாங்குறதுக்கு அந்த தனிப்பட்ட ஒரு நபர் வீட்டு வாசலில் கைகட்டி நிற்கணும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும், அந்த மாதிரிலாம் இருந்தது. எம்ஜிஆர் அதை மாற்றினார். அவர் தான் கிராம நிர்வாக அலுவலர் என்று சொல்லக்கூடிய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் என்கிற ஒரு அரசு பணியை அவர் தான் கொண்டு வந்தார். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நேர்களாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம். யாரெல்லாம் ஒரு வீட்டு முன்னாலே கைகட்டி நின்றிருந்தாங்களோ அவர்களுடைய பிள்ளைகளே விஏஓ வந்து அவங்க சான்றிதழ் கையெழுத்து போகிற மாதிரி கொடுத்தாரு. அவர்களுக்கு எளிதே வீடு தேடி விஏஓ சர்டிஃபிகேட் வரும் அப்படி சொல்ல, நீங்களாவே விஏஓ வரலாம், நீங்களாவே சான்றிதழ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு யார் கைகட்டி இருந்தாங்களோ அவங்களுடைய பிள்ளைகளே விஏஓ வந்து சான்றிதழ் கொடுக்க அளவுக்கு கொண்டு வந்தார். அது எம்ஜிஆர் பண்ணது. அது ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சின்னு சொல்லுவேன். இரண்டாவது, இதோடு நான் நிறுத்திக்கிறேன். எம்ஜிஆர் 1987 மறைந்து விட்டார். ஆனால் அதற்கு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழகம் முழுக்க பொறியியல் கல்லூரிகளை கொண்டு வர்றாரு. எல்லாம் நிறைய பொறியியல் வல்லுநர்கள் வந்தாங்க, எல்லா சமூகத்திலேருந்தும் எல்லா கிராமங்கள்லேருந்து வந்தாங்க. 1991 நரசிம்மராவ் வந்ததுக்கு பிறகு தான் அந்த பொருளாதார கொள்கை வருகிறது. எல்லா இடத்துலையும் மென்பொருள் துறையில் ஒரு பெரிய புரட்சி வருகிறது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் வருவதற்கு ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மென்பொருள் துறைக்கு தேவையான வல்லுநர்களை ஏற்கனவே எம்ஜிஆர் தயாரித்து வைத்திருந்தார். ரெடியாக கொடுத்தோம் நாம். அதுதான் தமிழக பொருளாதாரம் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாய்ச்சியில் முன்னேறியது. அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுப்போங்க. சமூக முன்னேற்றத்துக்கும் சரி, பொருளாதார முன்னேற்றத்துக்கும் சரி, எம்ஜிஆர் அமைத்த அந்த வலுவான அடித்தளம் இருக்குல்ல, அதுதான் இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்லணும். சரி, உங்களுடைய நிறைவான கருத்தை எடுத்துக்கிறேன். துரைக்கருணா சார் அரசியல் பேச மாட்டேன்ட்டார். பட் உங்ககிட்ட நான் அதே அரசியல் தான். இப்போ இருக்கக்கூடிய தமிழகத்துடைய அரசியல் கட்டமைப்புகள் மக்களை வாக்குகளாக மட்டுமே பார்க்கக்கூடியவாக இருக்குது. 100க்கு 100 சரியான கருத்து தான். அவர்கள் வழக்கமாக தமிழக மக்களிடமே ஒரு கருத்து இருக்கிறது. மக்களுக்கான ஆட்சியை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்தார். தமிழ் மக்களுக்கான ஆட்சியை, தம் மக்களுக்கான ஆட்சியை திராவிட முன்னேற்றக் கழக குடும்பத்தினர் நடத்துகிறார்கள் என்கிற விமர்சன பார்வை அன்று முதல் இன்று வரை கிட்டத்தட்ட 5 முறை ஆட்சி நடத்தி 6வது முறை வந்தபோதும் அந்த விமர்சனத்திலிருந்து அவர்கள் மாறவே இல்லை என்பது வெள்ளிடை மலை. அது நமக்கு வெளிப்படையாகவே தெரிகிறது. இவர்களுடைய போக்கு மக்களுக்கு ஓரளவுக்கு முதல்ல அதிருப்தி இருந்தது, கோபம் இருந்தது. இந்த கோபம் இப்போ ஆவேசமாக மாறி இருக்கிறது. இந்த ஆவேசமாக மாறிய இந்த மக்களுடைய அந்த ஆதரவை பெறுவதற்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றுபட்டு இருந்தால்தான் வெற்றி சாத்தியம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு அந்த கருத்தை வெளியிட்டாங்க. இது எல்லோரும் ஒன்றிணைகிறாங்க. எல்லோரும் ஒன்றிணையும் அப்படிங்கிற போது நீங்கள் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சரி, புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் சரி, திமுகவினரால், கருணாநிதி கட்சியினரால் அவர்களால் தான் அல்லல் பட்டார்கள். ஆனால் மரியாதைக்குரிய அம்மா திரு சின்னம்மா வி.கே. சசிகலா அவர்கள் அவர் வளர்த்து ஆளாக்கிய, அவர் முதலமைச்சர் ஆக்கிய அவர்களிடமிருந்தே பல இன்னல்களை, இடையூறுகளை சந்தித்தாங்க. குறிப்பாக ஒரே விஷயத்தை சொல்லிடுறேன். மரியாதைக்குரிய எம்என் என்று அழைக்கப்படுகிற நடராஜன் அவர்கள் உடல்நலக் குறைவாக இருந்து அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறப்போ பரோலில் வந்து அனுமதி கொடுக்குறாங்க. கர்நாடகா கோர்ட்டும் கர்நாடகத்தினுடைய சிறைத்துறையும் 15 நாட்கள் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே கோர்ட்டில் தலைமைச் செயலகத்திலிருந்து ஒரு போகுது, அவங்களுக்கு 1 வாரம் கொடுத்தா போதும் அப்படின்னு. உடனே மறுபடியும் சொல்லி, என்னம்மா உங்களை 1 வாரங்கிறாங்க, நாங்களே 15 நாட்கள் கொடுக்குறோங்கிற, உங்கள் தலைமையிலிருந்து 1 வாரம்னு சொல்கிறாங்களே, பரவாயில்ல, அவங்க விருப்பப்படி 1 வாரமே கொடுங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து எங்கே தங்க போகிறீங்கன்னு கேட்குறாங்க. நான் வாழ்ந்த போயஸ் தோட்டையில் தான். உடனே இல்லை போயஸ் தோட்டத்தில் தங்க முடியாதுன்னு சொல்லுங்கள். அவர் சொல்கிறாரு, சிறை சூப்பரண்டு, என்னங்க உங்களை போயஸ் தோட்டத்திலே போடாங்கிற. சரி, நான் சொந்தக்கார வீட்டில் தங்கிக்கிறேன் அப்படின்னா. சரி, சொந்தக்கார வீட்டில் தங்கினாலும் யாரையுமே சந்திக்கக்கூடாது, அரசியல்வாதிகளை, ஆதரவாளர்களை சந்திக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. இப்படி தனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களையும் ஒருங்கிணைத்து இந்த ஆட்சியை நம்ம கொண்டு போகணும். ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முக்கியம், புரட்சித் தலைவர் அம்மா முக்கியம், அவர்கள் வளர்த்தெடுத்த அந்த கழகம் முக்கியம், சுயநலம் முக்கியம் இல்லை என்கிற அடிப்படையில் தான் இந்த கருத்தையும் சின்னம்மா அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். எனவே இதை உணர வேண்டும். அம்மா முக்கியம், கட்சி முக்கியம். இந்த கட்சி தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை
களத்தில் வீழ்த்துவதற்கான வலிமை மிக்கது என்பதை உணர்ந்து இந்த தனிப்பட்ட விரோதங்களை மாற்றணும். மக்களுக்கான ஆட்சியை வழங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் கொண்டு வந்த சத்துணவு திட்டம், தண்ணீர் வழி திட்டம், இந்த ஒரு விளக்கு மின் திட்டம், இதை தாண்டி அம்மா கொண்டு வந்த அந்த ஏராளமான திட்டங்கள், அம்மா மழைநீர் சேகரிப்பு திட்டமாகட்டும், இந்த தொட்டில் குழந்தை திட்டமாகட்டும், அவர் கொண்டு வந்த ஆடு மாடு வழங்குவது, மிக்சி கிரைண்டர் ஃபேன் வழங்குவது, இப்படி மக்களுக்கான ஆட்சியை நடத்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்றால் கழகம் ஒற்றுமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த விருப்பம் நிறைவேறும். இறைவன் நிச்சயமாக அதற்கு ஒரு வாய்ப்பை வழங்குவார் என்று நம்பலாம். நிறைவான கருத்து இளந்தமிழர் சார், உங்கள் நிறைவான கருத்து. அது நூற்றாண்டை தாண்டி புகழ் ஒளி வீசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகரற்ற தலைவரின் பிறந்த நாளில் அவருடைய சாதனைகளை, இந்த இயக்கம் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை, இன்றைய நிலையை பற்றியெல்லாம் பேசணும்னா இந்த 1 மணி நேரம் நமக்கு போதாது. ஆனால் நான் முத்தாய்ப்பாக சொல்ல விரும்புவது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கத்தை உருவாக்கிய போது என்ன கொள்கை என்று கேட்டபோது அண்ணாயிசம் என்று சொன்னார். அதையும் கூட அந்த பைத்தியக்காரர்கள் போல் அதை அந்த விமர்சனம் செய்தார்கள். சாதி சமயமற்ற எந்த வேறுபாடும் இல்லாத ஒரு அறிவு சார்ந்த சமூகத்தை நான் உருவாக்குவேன், காந்திய வழியில், அண்ணா வழியிலும் புரட்சித் தலைவர் சொன்னார். இதை விட பெரிய விளக்கம் யாருக்கும் தேவையில்லை. அந்த அடிப்படையில் புரட்சித் தலைவர் தன்னுடைய அந்த ஆரம்ப காலகட்டத்தில் சிறுவயது முதல் தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் எடுத்த முடிவில் கொண்ட கொள்கையில் மிக உறுதியாக இருந்து அதை நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு உறுதிமிக்க ஒரு நேர்மையான தலைவர். அந்த அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை அவர் நடைமுறைப்படுத்தினாலும், குறிப்பாக தெருப்பெயர்களிலே சாதி பெயர் இருக்கக்கூடாது என்று நீக்கியது எல்லாமே அந்த கொள்கை அடிப்படையில் வந்த அளவில். அப்படி இருக்கக்கூடிய ஒரு தலைவர் உண்மையாக ஜனநாயகவாதியாக கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளை உருவாக்குகின்ற போது மற்ற எந்த கட்சியிலும் இல்லை. அண்ணன் துரைக்கருணா அவர்கள் குறிப்பிட்டது, உலகத்திலேயே எந்த கட்சியிலேயாவது இப்படி ஒரு தலைவரை எல்லா தொண்டர்களும் சேர்ந்து தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்வது ஒரு மிகப்பெரிய ஜனநாயகமான ஒரு விஷயம். பார்ப்பதற்கு, விமர்சனம் செய்பவர்களுக்கு அது வேறு மாதிரியாக தெரிந்தாலும் இன்றைக்கு அந்த நிலை என்ன ஆனது என்பதை நம்ம பார்த்தோம். இந்த இயக்கம் படுகின்ற பாட்டை நாம் பார்த்தோம். இதை தொலைநோக்குடன் பார்த்து முடிவெடுத்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை இன்றைக்கு நாம் நினைந்து பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம். அதே அடிப்படையில் மக்கள்தான் எனக்கு பிரதானம், மக்களுக்காகத்தான் இந்த இயக்கம், தொண்டர்கள் தான் முக்கியம், தொண்டர்கள் தான் இந்த இயக்கத்தை உருவாக்கி என்னை தலைவனாக்கி இருக்கிறார்கள், அந்த தொண்டர்கள் தான் இந்த இயக்கத்தினுடைய தலைமையை தீர்மானிக்க வேண்டும் என்று ஒரு ஜனநாயகவாதியாக இருந்த அதே அந்த பாணியில் புரட்சி சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு நேர்காணலில் கூட இந்த நெருக்கடியெல்லாம் நாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சில ஆண்டுகளாக மட்டுமல்லாமல் இன்றைக்கு கூட அதே ஜனநாயகத்தன்மையோடு ஒரு தாயுள்ளத்தோடு மிகப்பெரிய ஆற்றல் மிக்க ஆளுமையாக தொண்டர்களுக்காகத்தான் இந்த இயக்கம், அவர்கள் பட்டம் பதவிக்கோ வேறு எந்த நோக்கத்திற்காகவும் இல்லை, தொண்டர்கள் சிதறி கிடக்கிறார்கள், இந்த இயக்கம் வலிமை இழந்து பலகீனமாக இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தீய சக்தி இன்றைக்கு நாட்டை சூறையாடி கொண்டிருக்கிறது, இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் ஒன்றுபட வேண்டும், ஒன்றுபடுத்தி காட்டுவேன் என்று சூளுரைத்திருக்கிறார்கள். மிக விரைவில் இந்த சூளுரை நிறைவேறும். அதை பார்க்க போகிறோம். தமிழ்நாடு உண்மையான விடியலை நோக்கி புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய தலைமையில் இந்த இயக்கம் நடைபோடுகின்ற பொழுது அந்த வெளிச்சத்தை காணும் என்பதை என்னுடைய நிறைவு கருத்தாக சொல்லி. நிச்சயமாக உங்களுடைய நிறைவான கருத்தாக எடுத்துக்கிறேன். வார்த்தைகளால் சொல்லக்கூடியவர்கள் தலைபவர்கள் இல்லை, செயல்களால் செய்யக்கூடியவர்கள் தான் தலைவர்கள். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களில் தொடங்கி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வரை இப்போது வரை அது நீண்ட நெடிய பயணங்களாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதிமுகவை ஒன்றிணைத்து மக்களுக்கான கட்சியாக, மக்கள் நலனுக்காக கட்சியாக உருமாற்றம் செய்ய வேண்டும், மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்பதை அஇஅதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் திருமதி வி.கே. சசிகலா அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தெரிவித்திருந்தார்கள். இது குறித்து தான் இன்றைய தினம் நீண்ட நெடிய விவாதங்களாக நாம் முன்னகர்த்தியிருந்தோம். விவாதத்தில் கலந்து கொண்ட 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு விவாத நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.